Hi friends, welcome to atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா எம்மியா நம்ம ஒரு 3-4 ஸ்டெப்ஸ்லயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரசகுல்லா செய்யலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு கம்மியா தான் செய்ய போறேன். ஸோ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது தேவையான அளவு சுகர், அப்புறம் வந்து எசன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெமன் வேணும். நான் வந்து ஒரு 1/2 லெமன் போட போறேன். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து நல்லா பொங்க வரட்டும். பொங்க வரும்போது நம்ம வந்து அது வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சிடுங்க. பொங்க வந்த அப்புறம் வந்து நான் ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விடுறேன். நான் வந்து ரொம்ப இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். பாருங்கள், எலுமிச்சை பழம் புளிஞ்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடாதீங்க ஸ்டவ்வு. அது நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து தனியாக வரும். நீங்களே பாருங்கள், நல்லா அந்த வெண்ணம் அந்த இது மட்டும் நல்லா பால் மட்டும் கெட்டியாக தனியாக வந்துடும். தண்ணி தனியாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, தண்ணி நல்லா தனியா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் வந்து அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி தனியா வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நீங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. நான் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து சொன்ன மாதிரி 1/2 லெமன் போட்டிருக்கேன். நீங்க வந்து 2 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 லெமன் அந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம இப்போ ஒரு வெள்ளை துணி வச்சு இந்த மாதிரி நீங்க எந்த துணினாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுல வந்து பாருங்க ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அதை அப்படியே அதை அலசிடலாம். ஏன்னா வந்து அதுல வந்து எலுமிச்சைப்பழம் ஸ்மெல் இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணாதான் அந்த எலுமிச்சைப்பழம் ஸ்மெல் போகும். இப்போ அதை அப்படியே கட்டி ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே வச்சிருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகிற போது இது வந்து கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு பாருங்க. இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ பார்க்கும்போது நான் உதிரியா தெரியும். இதுல எப்படா பால்ஸ் பிடிக்கிறதுன்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க நல்லா பிசைய வந்து அது நல்லா மாவு மாதிரி ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து பிடிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து பிசைங்க. பாருங்க, உங்களுக்கு இப்பவே தெரியும் நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பிசைய நல்லா வந்து அது ரொம்ப சாஃப்டா வரும். நல்லா உங்களுக்கு பால்ஸ் வந்து விரிசல் இல்லாம அழகா வரும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை எவ்வளவு சைஸ் பிடிக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கா வந்து நம்ம வேக வைக்கும் போது அது வந்து பெருசாகும். ஸோ நான் பாருங்க ரொம்ப குட்டி நெல்லிக்காய் அந்த மாதிரி சைஸ்ல வந்து நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 9 உருண்டை வந்தது. நான் 1/2 லிட்டர் பால் போட்டேன். இப்போ வந்து இந்த சுகர் இது வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஏலக்காய் வந்து 4 ஏலக்காவையும் வந்து நான் தட்டி போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வெண்ணிலா எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க அந்த பால்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. எதுவுமே பண்ணாதீங்க, திருப்பி போடாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து லைட்டா வந்து மூவ் பண்ணி விடலாம். கொஞ்சம் லைட்டா பண்ணி விடுங்க, அது உடஞ்சிடாம. பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். இது வந்து கரெக்டா 15 மினிட்ஸ் வெந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்மளோட ரசகுல்லா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இப்போ வந்து நல்லா ஊற வச்சிடுங்க. அது நல்லா ஊறணும். ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல்.